இன்னைக்கு ஜோ கிச்சன்ல பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறது பார்க்கலாம். எந்த ஃபெஸ்டிவலுக்குமே பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பாசிப்பருப்பு, வெல்லம், துருவன தேங்காய், திக்கான கோகோனட் மில்க், ஏலக்காய் பொடி, நெய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் தேவையாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் அப்படியே ட்ரையாக நம்ம அந்த பருப்பு மட்டும் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ அந்த வறுக்கிறப்ப நல்லா வந்து ஒரு செவக்க அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ரொம்ப ஓவராகவும் வறுத்துறக்கூடாது. இப்போ இந்த வாசம் வந்ததுனாவே பாயாசம் ரொம்ப ஃப்ளேவரபுளாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வறுத்ததுக்கு அப்புறமேலு வேற ஒரு குண்டால போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும். ஏன்னா முன்னாடி வாஷ் பண்ணலல்ல அதனால. இதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக ஒரு கப்புக்கு ஒரு 1 கப் இல்லாட்டி 1 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக பாயில் பண்ணி உருவமே அழியாமல் கொஞ்சம் அந்த பருப்பு வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி பாயில் பண்ணால் போதும். அதுக்குள்ளார நம்ம இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 1/4 கப்பு வெல்லத்தை போட்டு கரைச்சி விட்டுறணும். கரைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த பேனில் வந்து நம்ம நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த சேம் பேன்லேயே இருக்கிற அந்த நெய்யிலேயே போதும் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் போட்டு நல்லா வந்து அதுவும் நல்லா செவக்க அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ட்ரையாக வேண்டாம், தண்ணி வற்றுற அளவுக்கு லைட்டாக செவந்த மாதிரி இருக்கிற மாதிரி வறுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட உருவம் ரொம்ப குழஞ்சி போகாமல் கொஞ்சம் தெரியும். நம்ம வடித்து வச்சுருக்க அந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லம் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக குப்பையெல்லாம் இருக்கும். அதை வடிகட்டி அப்படியே நம்ம டைரெக்டாகவே வடிகட்டி குக்கரில் ஊற்றிடலாம். குக்கரில் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் உருகி நல்லா பாகு மாதிரி வந்து அந்த பாயசத்தோட மிக்ஸ் ஆகும் பருப்போட. அதுக்கப்புறமேலு வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக கொதிச்சப்புறம் இந்த திக்காக இருக்க தேங்காய் பால், வெறும் பாலும் ஊற்றுக்கலாம், பட் கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, அதையும் வந்து ஏலக்காய் பொடி கடைசியில் போடுங்க, அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த திராட்சை முந்திரியை இதோடு சேர்த்துட்டு முடிஞ்சது. இப்போ நம்ம கப்பில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ.